கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை செல்லக்கூடிய சாலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் ஐயாசாமி, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்க இன்னும் எத்தனை பேர் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அங்கே செய்யப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், அதாவது கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு காரணமாக மீட்பு பணிகள் என்பது இரண்டாவது நாளாக தொடர்ந்து வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வரும் நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கல்லாடி என்னும் பகுதியில் மக்காவில் அங்கு உள்ளவர்களுக்கு உணவு வழங்கப்படுவது தயாராகி வருகின்றது. குறிப்பாக காலை, மதியம், இரவு என 3 வேளையும் அவர்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மீட்பு பணியில் உள்ளவர்களுக்கு இந்த உணவு தேவை என்பது ஒரு அத்தியாவசியமாக உள்ளது. அதே நேரம் அந்த கிராம பகுதியில் சிக்கியுள்ளவர்களுக்கும் இது சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு முஸ்லிம் லீக் சார்பாக சுமார் ஒரு 60 பேர் கொண்ட குழுவினர் 30 பேர் இங்கு மக்காவில் சமைக்கும் பணியிலும் 30 பேர் இந்த உணவுகளை அவர்களுக்கு வழங்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து காலை முதல் சிற்றுண்டி வழங்கப்பட்ட நிலையில் மதியம் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்மளிடையே இந்த மக்காவில் உள்ள இந்த குழுவினர் நம்மிடையே இருக்கின்றனர். தற்பொழுது அவர்கள் இந்த காலையிலிருந்து இந்த உணவு வழங்கப்பட்டது எத்தனை பேர், இன்னும் எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது, தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு இந்த உணவுகள் வழங்கப்படும் என நம்மிடையே தெரிவிக்கிறார். தற்பொழுது அவரிடம் கேட்கலாம். ஆனால் உங்க பேர் சொல்லுங்க, இங்கிருந்து எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க, சமைக்கிறது எத்தனை பேர் தயாராகிருக்காங்க? ഒരു 5000 പേരിൻ്റെ അടുത്ത് അവർ ഇരിപ്പുണ്ട്. അതിൽ ഇപ്പോൾ രാവിലെ ഒരു 1000-1500 പേർക്കുള്ള ഭക്ഷണം നമ്മൾ കൊടുത്തു. ഉച്ചയ്ക്ക് 2000 പേർക്കുള്ള ഭക്ഷണം ഇവിടെ റെഡി പണിയിരിക്കുന്നു. ഇനി സായന്തരം റെഡി പണിക്കൊണ്ടിരിക്കുക. പിന്നെ അവിടെ വളണ്ടിയേഴ്സിന് റെസ്ക്യൂ ടീം, പിന്നെ പോലീസ് ഓഫീസർമാർ എല്ലാവർക്കും ഉള്ള ഭക്ഷണങ്ങൾ നമ്മൾ ഇവിടെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. കേരള മുസ്ലിം ലീഗിൻ്റെ വൈറ്റ് കാർഡ് എന്ന ഇതാണ് ചെയ്യുന്നത്. മക്കാമുമായിട്ട് ചേർത്തിട്ട് ചെയ്യാം. தொடர்ந்து எத்தனை நாளைக்கு இந்த உணவு வழங்க? ഇത് ഇവിടെയുള്ള പ്രവർത്തനം ചെയ്യുന്നത് വരെ ഇവിടെ ഇങ്ങേയിരിക്കുന്നത്. എത്ര നാൾ ഇങ്ങേയിരിക്കുക അത്ര നാൾ ഇങ്ങേയിരിക്കുന്നത്. റെസ്ക്യൂ ടീം ഇവിടെ ഉള്ളപ്പോൾ ഇവിടെ തന്നെ. தேவப்பிரியன், அவர் கூறியது போல இந்த மீட்பு பணிகள் தொடரும் வரை இங்கிருந்து உணவுகள் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் சிக்கி தவித்தவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதல் மழை காணப்பட்டது. தற்போது மழை குறைந்துள்ளதால் மீட்பு பணிகள் மேலும் தீவிரமடைந்துள்ளது. தற்காலிக பாலம் அமைக்கும் பணியும் அங்கு நடைபெற்று வருவதால் இச்சாலை வழியாக அந்த மீட்பு பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கல்லாடி மக்காவில் இலவசமாக உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.